நாஸ்டாலஜிக்காக இருக்கு. மிஸ்ஸஸ் YGP இருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த ஸ்கூலில் சேர்த்துன்னா, ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து மிஸ்டர் YGP மகேந்திரன் சாரோட ஃபாதரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ட்ராமாவில். அண்ட் ஸோ இட்ஸ் அ வெரி லாங் அசோசியேஷன். இவ்வளோ ஜென்ரேஷன்ஸ், அது 2-3 ஜென்ரேஷன்ஸ் இப்போ வந்து இந்த ட்ராமா, இந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் இவங்க மெயின்டைன் பண்ணி ஒரு அவ்வளோ டிஃபிகல்ட்லையும் ஒரு வெற்றிகரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட், பெரிய விஷயம். ஆக்சுவலி I really appreciate it. I know how difficult it is. ஏன்னா சினிமா தான் எல்லாமே பாப்புலர் இல்லையா? இந்த ஆர்ட்டை வளர்க்குறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் எனக்கு ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக சென்னையில் ஒரு பெரிய ஆர்ட் சென்டர் பண்ணோம். இது இன்னும் பெருசாக்கி ப்ராட்வே லெவலில் நம்ம வந்து இது மாதிரி ஷோஸ் போடணும். ஸோ இவங்ககிட்ட வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்குது. அதாவது அந்த ட்ராமாவில் வந்து கதை அடிக்க முடியாது. ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் தப்பாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் போர் அடிச்சு ஓடிடுவாங்க. ஸோ நான் யோசிச்சுட்டே இந்த எங்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சுத்தமாக போர் அடிக்கல. ஏன்னா இட் வாஸ் ஸோ என்கேஜிங், பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அவ்வளோதான். I just want to wish all of you amazing success and health. And I want to thank all the people who are supporting this art. God bless you all. ரெஹமானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா? இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரெஹமான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். யூ டு நாட் நோ ஹவு பிஸி ஹி இஸ். அவர் எப்படின்னா, இந்த நினைத்தாலே எனக்கும் பாட்டில் காலை ஜப்பானில் காஃபி, ஈவினிங் ஏதோ எடுத்துட்டு அந்த மாதிரி ஹீ இஸ் அ வேர்ல்டு வைட் ஃபிகர் டுடே. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பரில் குவாஜா மேரே குவாஜா பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். பாட சொல்லலான்னு பார்த்தேன், எதை பாட்ட விட்டுருக்கேன். வாட் அ சாங், வாட் அ. நான் இமெயில் அனுப்பிச்சேன்னா, நான் எவ்வளவோ பேருக்கு இமெயில் அனுப்புகிறேன், திருப்பி கூட வருதில்லை. என்ன ப்ராம்ப்டா தேங்க்யூ ஃபார் யர் அப்ரிசியேஷன், எஸ் இதை நான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி நான் ஏதாவது ஸ்லைட்டாக கிரிட்டிக்கலாக சொன்னாலும் எஸ் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 2-3 years been corresponding on email. அண்ட் ஒவ்வொரு தரமும் நான் ஒரு சின்ன ஒரு ஊர்கா ஒன்று போடுவேன் சைடில். சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து இங்கே ட்ராமாவை பார்க்கலாமே, இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது பார்த்துருப்பீங்க பத்மா சேஷாதிரில், இப்போ வந்து பாருங்களேன் நான் முயற்சி பண்ணுறேன், டெஃபினட்டாக ஐ வில் டூ இட்னார். சடனாக லாஸ்ட் மந்த் ஹீ செட் நான் வர போகிறேன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஓடி போடலாமான்னு நினச்சேன். என்ன நான் தமாஷா கேட்டேன், வர்றேன்ட்டார் இவருன்னு. அண்ட் எப்படி வந்தார் பாருங்க. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே he has been here. He flew to LA. இந்த வீக் முழுக்க LAல இருந்துட்டு he has flown down exclusively for this function todayங்கிறது. இந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கிற ஒரு பிஸி பர்சன் பண்ணணும்னா அது ஏன்னா அவர் கலைஞன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் he has become such a big கலைஞன். அவருடைய சாங்ஸ் பற்றியெல்லாம் ஐ மீன் யூஆர் ஆல் ஹியர். நீங்கள் நிற்கிற ஒருத்தர் பாருங்க, ஒரு ஆம்பளையை பார்த்து சொல்லி விடுற முதல் கிரௌடி தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே நிற்கிறாங்க. எஸ் வாட் சாங்ஸ் வாட். அண்ட் இன்னொன்று, 15 வருஷமா நான் அமெரிக்கா போச்சு, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் ஐ யூஸ் டு டெல் தோஸ் அமெரிக்கன்ஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை. வேர் சென்னை? ஓ மும்பை? நோ சென்னை. ஓ யூ மீன் டெல்லி? ஓ சி சென்னை யாருன்னு. இப்போ இட்ஸ் வெரி ஈஸி. ஐ கம் ஃப்ரம் த ஹோம் டவுன் ஆஃப் A.R. Rahman, they understand. அவ்வளோதான். So easy. உடனே ஜெய் ஹோன்றாங்க. நிஜமாவே சென்னையை he is put on the world map. For that every Indian should be proud of you. இதெல்லாம் நான்லாம் சின்ன வயசுல ஆஸ்கார் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தூக்கத்தில் ட்ரீம்ஸ்ல வரும், நானும் ஆஸ்கார் வாங்குற மாதிரி. வாங்குற சமயத்தில் எழுந்துருவேன். பேஜார் ஒரு தடவை கூட வாங்கலை நான் இது வரைக்கும். ஆனால் அதை வாங்கி காமிச்சிருக்கார். எவ்வளவு சிம்பிளா. Look at the way he is sitting. Look at the way he behaves. Rahman, I am a fan of you as a human being. That is why you have gone to this peak. You will go even bigger peaks. I am telling you. You will do that. As you said, Chennai, please bring the Bombay Dreams or Broadway play பண்ணவர். எனக்கு கொஞ்சம் பயம் தான், Broadway playக்கு மியூசிக் பண்ணவர் முன்னாடி நம்ம ட்ராமா பண்ணுறோமே. ஆனால் சார் தைரியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நல்ல நாடக கலைஞர்களுக்கு பஞ்சமே கிடையாது. We are all great theatre artists here. இங்கே யாராவது தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தால் கை தட்டுங்க ப்ளீஸ். We can give the same stuff
that Broadway can give. Only thing is எங்ககிட்ட டாலர் கிடையாது, ரூபா தான். எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு as he said 2 hours நாங்க இதுல ஒன்றும் மேஜிக் காமிக்கல, ட்ரிக்ஸ் காமிக்கல, அதெல்லாம் காமிக்கல. பட் he said இன்ன நடனா நகர்ல ஒரு இடம் கூட போர் அடிக்கலன்னா that is because of our performance and the content of Tamil theatre. அதை அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வர சொன்னேன். ஏன்னா இது வந்து யுஏஏக்கு மட்டும், வைஜி மகேந்திராக்கு மட்டும், எங்க குடும்பத்துக்கு மட்டும்ன்றது கௌரவம் இல்லை. சத்தியமா சொல்ற, ரெஹமான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தமிழ் நாடக உலகத்துக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சா மாதிரிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ ரெஹமான்ஜி. இதே மாதிரி ஒரு பெரிய தமிழ் பிளே நீங்க பிராட்வேல மியூசிக் பண்ணி எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை. அது கனவா போயிடக்கூடாது, நடக்குமான்னு ஒரு நாள் பார்ப்போம். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அபவுட் தட் ஜென்டில்மேன் ராம்குமார், ஒண்ணுமே நான் சொல்ல வேணாம். அவங்க அப்பாவுக்கு அவர் பிறந்தாருங்கிறது மட்டும்தான். நான் பிறக்காமல் பிறந்த பிள்ளை சிவாஜி கணேசனுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு மேல கடவுள், அதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னா சிவாஜி கணேசன் தான், வேற யாரும் கிடையாது. எங்க அம்மா சொன்னாங்க அந்த பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துல நிஜமாவே அடிச்சாருன்னு. உண்மையிலே இன்னைக்கு வந்து அவர் நிறைய நடிகர்களை இந்த மாதிரி அடிச்சாருன்னா நல்ல நடிகர்கள் இன்னைக்கெல்லாம் வருவாங்க. அந்த அடி வாங்கி தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அதே மாதிரி அவருங்க குடும்பத்தில் என்னை எப்போதுமே மூத்த சகோதரன் தான் பாவிப்பாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து அவர் நான் வரமாட்டேன்லாம் சொன்னார். பட் இஃப் ரேங்க பட்ச நான் கம் ஃபார் த ஃபங்க்ஷன். அவரை மேடைக்கு கூப்பிட்டதுனால இம்மீடியட்லி நோ ஃபர்ஸ்ட் நோ ஈகோ, தட் இஸ் மை ஃபேமிலி. நான் எப்போதும் சொல்வேன், என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி கணேசன். தேங்க்யூ ராமு ஃபார் பீயிங் வித் அஸ் ஹியர்.